திருப்பலி முன்னுரை. இயேசுவுக்கு பிரியமானவர்களே, பொது காலம் 16ஆம் ஞாயிறு திருவழிபாட்டுக்கு வருகை தந்துள்ள உங்கள் அனைவருக்கும் இயேசுவின் இனிய நாமத்தில் புதிய பங்கு அர்ப்பணி பேரவை சார்பாக நல்வாழ்த்துக்கள். இன்றைய வழிபாட்டு வாசகங்கள் நமக்கு விருந்தோம்புதல் பற்றி கூறும் அதே வேளையில் நம் முதலில் நிலை வாழ்வுக்கு தேவையான நல்லதை நம்மை பெற்றுக் கொள்வது என்பதையும் நமக்கு எடுத்துரைக்கின்றன. தன் கூடாரத்தின் வாயிலில் அமர்ந்திருக்கும் ஆபிரகாம் தன் கண்களை ஏறெடுத்து பார்க்க 3 மனிதர்கள் நிற்கின்றார்கள். இந்த 3 மனிதர்கள் தான் மூவர் இறைவனின் முதல் அடையாளம் என்கிறது நம் கத்தோலிக்க இடையர். தொடக்க கால சமூகத்தில் விருந்தோம்பல் முதன்மையான மதிப்பீடாக கருதப்பட்டது. இந்த விருந்தோம்பலை ஆபிரகாமும் சாராவும் இணைந்து பகிர்ந்து கொண்டார்கள். இந்த உலகிற்கு விருந்தினராக வந்த இயேசு கிறிஸ்து இந்த உலகின் மக்களுக்காக தாமே விருந்தாகின்றார். விருந்தினராக வந்தவர் தன் உயிரையே கொடுக்கும் அளவிற்கு புரிந்து நிற்கிறது இயேசுவின் விருந்தோம்பல். இன்றைய நற்செய்தி வாசகம் நல்ல சமாரியன் எடுத்துக்காட்டில் தொடர்ச்சியாக இருக்கிறது. பிறர் அன்பு கட்டளையின் விளக்கமாக நல்ல சமாரியன் எடுத்துக்காட்டில் இருக்கிறது என்றால், உன் முழு இதயத்தோடும் முழு உள்ளத்தோடும் முழு ஆற்றலோடும் முழு மனதோடும் ஆண்டவரை அன்பு செய்வாயாக என்ற இறை அன்பு கட்டளையில் விளக்கமாக இருக்கிறது மாற்றமறையா எடுத்துக்காட்டு. இந்த உலகிற்கு வெளிப்படையாக வரும் நாம் அனைவருமே விருந்தினர்கள் தான். நமக்கு விருந்து படைத்த இயேசுவிடம் இவ்வுலகை நல் விருந்தினராய் வாழ்ந்த திருப்பலியை மன்றாடுவோம். கடவுளின் அன்பும் தூய ஆவியார் தொழிலும்
உங்கள் அனைவரும் இருப்பதாக. கிறிஸ்துவுக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த காலை வழிக்கு நேரமோடு வரவிருக்கிறோம். இறைவனுடைய மாபெரும் இந்த திருவிழாவிலே தகுதியான உள்ளத்தோடு நாம் பங்கெடுத்த கடையாக இருக்கிற நமது குற்றங்கள் குறைகளை ஏற்று மனநிறுத்தப்பட்ட ஆண்டுகளே மன்னிப்பை கேட்போம். எல்லாம் இறைவனிடமும் நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. உம்மை மாற்றி படுத்துகின்றோம். உமது நேராக மாற்றி கொடுத்து உமக்கு நன்றி முடியாத நாம் எங்களின் படைகளை பெருக செய்யும்.
ஆகியவற்றால் நம்மை பற்றியிருந்த உம் கட்டளைகளை விழிப்புடன் நாமத்துடன் கடைபிடிக்க சிலவீராக வாழ்ந்து ஆட்சி செய்யாடும் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். நன்மைகளுக்காக நன்றி செலுத்தி நன்றி முறையாக கொடுக்கிறார்கள். நன்றி ஏற்றி நிறைவாக ஆசிரியர்களுமாறு கொண்டாடுவோம். மேலும் ஞான செல்வி அவருடைய நலன்களுக்காக செவிக்கு கொடுக்கிறார்கள். தேவனுடைய சுகங்களை கேட்டதில் கொண்டாடுவோம். மேலும் நம்மை விட்டு இருக்கின்ற கேள்வி சிந்தியா ஆளுநர் சைமன் நிதேஷ் குமார் நந்தினி ராமன் நினைவு மேரி கல்வழி சனன் மேரி இவருடைய ஆண்களை வாசிக்காமல் இந்த திருப்பதியை சிறப்பாக கொண்டாடுவோம். முதல் வாசகம் முன்னுரை. தேவதாரு மரங்களுக்கு ஆண்டவர் ஆபிரகாமுக்கு தோன்றினார் என்று தொடர்கிற இன்றைய முதல் வாசகமான தொடக்கத்தில் ஆபிரகாமின் காத்திருத்தல் பற்றி வாசிக்கின்ற நாம் நமக்கு இரண்டு விடயங்கள் இருக்கின்றன. ஒன்று, ஆபிரகாம் வாழ்வில் ஏதோ முக்கியமான நிகழ்வு ஒன்று நடக்கப் போகிறது. இரண்டு, ஆபிரகாமின் காத்திருத்தல் அவரை விருந்தோம்பல் பண்புக்கு சான்றாக அமைகிறது. ஆபிரகாம் தன்னிடம் அந்த விருந்தினர்களுக்கு காலையும் எண்ணெயும் பாலும் தேனும் அப்பமும் விருந்தளித்தார். ஆனால் வந்திருந்த இறைவன் அவருக்கு ஒரு மகளை வாக்களித்து விருந்தோம்பலுக்கு பதில் தருகிறார். இறைவனின் இந்த வாக்குறுதி என்னும் விருந்தோம்பல் ஆபிரகாமின் விருந்தோம்பலையே மிஞ்சிவிடுகிறது. ஆபிரகாமின் வாழ்வில் நடைபெற்ற முக்கிய நிகழ்வுகளை கேட்டு மனதில் பதிவு செய்வோம். என் தலைவரை நீரும் அடியானைக்கு போகாதிருக்கிறார்கள். பொறுத்த நொடியிலிருந்து வாசகம் 18ஆம் அதிகாரம் இறைவசனங்கள் 1-10 முடிய. அந்நாட்களில் ஆண்டவர் மம்ரே என்ற இடத்தில் தேவதாரு மரங்கள் அருகே ஆபிரகாமுக்கு தோன்றினார். பகலில் வெப்பம் மிகுந்த நேரத்தில் ஆபிரகாம் தன் கூடார வாயிலில் அமர்ந்திருக்கையில் கண்களை உயர்த்தி பார்த்தார். 3 மனிதர் தம் முறையில் இருக்க கண்டார். அவர்களை கண்டவுடன் அவர்களை சந்திக்க கூடார வாயிலை விட்டு ஓடினார். அவர்கள் முன் தரை மட்டும் தாழ்ந்து வணங்கி அவர்களை நோக்கி, என் தலைவரை, உன் கண்களில் எனக்கு அருள் கிடைத்தாயின் நீரும் அடியானை விட்டு கடந்து போகாதிருக்கிறார்கள். இதோ விரைவில் கொஞ்சம் தண்ணீர் கொண்டு வரட்டும். உங்கள் கால்களை கழுவிய பின் இம்மரத்தடியில் இளைப்பாருங்கள். கொஞ்சம் உணவு கொண்டு வருகிறேன். நீங்கள் புத்துணர்வு பெற்ற பின் பயணத்தை தொடருங்கள். ஏனெனில் உங்கள் அடியானிடமே வந்திருக்கிறீர்கள் என்றார். நீ சொன்னபடியே செய் என்று அவர்கள் பதில் அளித்தார்கள். அதை கேட்டு ஆபிரகாம் தம் கூடாரத்திற்கு விரைந்து சென்று சாராவை நோக்கி, விரைவாக 3 மரக்கால் நல்ல மாவை பிசைந்து அப்பங்கள் சூடு என்றார். ஆபிரகாம் மாட்டு மந்தைக்கு ஓடி சென்று ஒரு நல்ல இளங்கன்றை கொண்டு வேலைக்காரனிடம் கொடுக்க அவர் அதனை விரைவில் சமைத்தார். பிறகு அவர் வெண்ணெய், பால் சமைத்த இளங்கன்று ஆகியவற்றை கொண்டு வந்து அவர்கள் முன் வைத்தார். அவர்கள் உண்ணும் பொழுது அவர்கள் அருகே மரத்தடியில் நின்று கொண்டிருந்தார். பின்பு அவர்கள் அவரை நோக்கி, உன் மனைவி சாரா எங்கே என்று கேட்க அவர் அதோ கூடாரத்தில் இருக்கிறார் என்று பதில் கூறினார். அப்பொழுது ஆண்டவர், நான் இளநீர் காலத்தில் உறுதியாக மீண்டும் உன்னிடம் வருவேன். அப்பொழுது உன் மனைவி சாராவுக்கு ஒரு மகன் பிறப்பார் என்றார்.
அவருக்கு பின்புறத்தில் கூடார வாயில் சாரா இதை கேட்டுக் கொண்டிருக்கிறார். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. வாசத்தவராய் நடப்போரே இன்றோ நீதியவற்றை செய்வர் உணவார உண்மை பேசுவர். அடுத்தவரை படித்துரையா நின்றவை நடப்போரை இழிவாக கருதுவர். ஆண்டவருக்கு அஞ்சுவோரை உயர்வாக மதிப்பர். தமக்கு துன்பம் வந்தால் கொடுத்த வாக்குறுதியை மீறார். பணத்தை வட்டிக்கு கூறார் மாசங்களுக்கு எதிராக கண்டுபிடிக்கிறார். இவ்வாறு நடப்போர் என்றென்றும் நிலைத்திருப்பர். இரண்டாம் வாசகம். மறைந்திருந்த இறை திட்டம் இறை மக்களுக்கு வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. திருத்தூதர் பவுல் குலேசியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். பிரிவு 1, இறை சொற்றொடர்கள் 24 முதல் 28 முக்கிய. சகோதர சகோதரிகளே, உங்கள் பொருட்டு துன்புறுவதில் நான் மகிழ்ச்சி கொள்கிறேன். கிறிஸ்து தம் உடலாகி திருச்சபைக்காக வேதனையிட்டார். அவர் மேலும் பட வேண்டிய வேதனையை என் உடலில் ஏற்று நிறைவு செய்கிறேன். என் மூலம் இறை வார்த்தையை முழுமையாக உங்களுக்கு வழங்கும் பொறுப்பை கடவுள் எனக்கு கொடுத்தார். எனவே நான் திருத்தொண்டன் ஆனேன். நான் வழங்கும் இறை வார்த்தை மொழியாக தலைமுறை தலைமுறையாக மறைந்திருந்த இறை திட்டத்தை பற்றியது. அத்திட்டம் இப்பொழுது இறை மக்களுக்கு வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. மக்களிடையே அது அளவற்ற வாழ்ச்சியுடன் செயல்படுகிறது என்பதை
தம் மக்களுக்கு தெரிவிக்க கடவுள் திருவிழம் கொண்டார். உங்களுள் இருக்கும் கிறிஸ்துவை பற்றியது அத்திட்டம். மாட்சி பெறுவோம் என்னும் எதிர்நோக்கை அவரே அளிக்கிறார். கிறிஸ்துவை பற்றியே நாங்கள் அறிவித்து வருகிறோம். கிறிஸ்துவோடு இணைந்து ஒவ்வொருவரும் முதிர்ச்சி நிலை பெறுமாறு ஒவ்வொருவருக்கும் அறிவுரை கூறி முழு ஞானத்தோடு கற்பித்து வருகிறோம். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. உள்ளத்தோடு வார்த்தையை கேட்டு அதை காத்து மன உருவிடம் பலம் தருகிறவர்கள் எழுதி துயர் செய்கிறது வாசனம். பிரிவு 10 வசனங்கள் 38 முதல் 42 முடிய. அக்காலத்தில் இயேசு ஒரு ஊரை அடைந்தார். அங்கே பெண் ஒருவர் அவரை தம்பில் வரவேற்றார். அவர் பெயர் மார்த்தா. அவருக்கு மரியா என்னும் சகோதரி ஒருவர் இருந்தார். மரியா ஆண்டவருடைய காலடியில் அருகில் அமர்ந்து அவர் சொல்வதை கேட்டுக்கொண்டிருந்தார். ஆனால் மார்த்தா பற்பல பணிகள் புரிவதில் பரபரப்பாகி இயேசுவிடம் வந்து, ஆண்டவரே, நான் பணிவுரை செய்ய என் சகோதரி என்னை தனியே விட்டுவிட்டாளே, உமக்கு கவலை இல்லையா? எனக்கு உதவி புரியும்படி அவரிடம் சொல்லும் என்றார். ஆண்டவர் அவரை பார்த்து, மார்த்தா மார்த்தா, நீ பலவற்றை பற்றி கவலைப்பட்டு கலந்துகிறார். ஆனால் தேவையானது ஒன்றே. மரியாவோ நல்ல பங்கை தேர்ந்து கொண்டாள். அது அவரிடமிருந்து எடுக்கப்படாது என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவுக்குரிய சகோதர சகோதரிகளே, ஒரு கிராமத்துல ஒரு மனிதன் சுமையை என்பது தலையில தூக்கிட்டு அந்த நடைபாதையிலே போய் கொண்டிருந்தான். அப்பொழுது அந்த வழியாக ஒரு மாட்டு வண்டிக்காக இவர் சுமையை தூக்கிட்டு ரொம்ப கஷ்டத்தோட போறத பார்க்கணுமே, அந்த வண்டி நிறுத்தி வண்டி ஏறிங்க அப்படின்னு சொன்னாங்க. 2 பேருடைய பயணம் தொடர்ந்தது. கொஞ்சம் போக ஆரம்பிச்சோடனே வண்டி ஓட்டோட பேச்சு கொடுத்துட்டே வந்தார். பின்னாடி பெருசா எதுவும் பதில் வந்தாலும் தெரியல.
கொஞ்ச நேரம் போயிட்டு இவருக்கே டவுட் வந்துருச்சு, இந்த மனுஷன் இருக்கிறாரா இல்லையா. அப்புறம் திரும்பி பார்த்து அவருக்கு அதிர்ச்சி ஆயிடுச்சு, அங்கதான் இருந்தார். ஆனால் அதையே அந்த சுமையை தலையில் வைத்துக் கொண்டே ஆமாட்டார். அந்த சுமையை இறக்கி வச்சுட்டு ஏன் நல்லா வரணுன்றதுக்காக தான் வண்டியிலே ஏற்றி உட்கார வச்சோம். ஆனா நீ வண்டியில ஏறி உட்கார்ந்துட்டு அதே சுமையை தலையை வச்சுட்டு உட்கார்ந்து கொண்டிருக்கிறார். என்ன பொருள் இருக்கு? நம்முடைய வாழ்க்கையிலே பாதி நம்ம ஒன்றுதான் செய்யும். நம்முடைய சுமைகளை, கவலைகளை, துன்பங்களை இறக்கி வைக்க மனசு கிடையாது. எவ்வளவுதான் நமக்கு ஆண்டவர் உதவி செஞ்சாலும், எவ்வளவுதான் ஆண்டவர் நம்மை மீட்டுக்கொள்ள விரும்பினாலும், கவலையிலிருந்தும் பிரச்சனையில் விடுதலை கொடுக்க விரும்பினாலும் நமக்கு மனசு கிடையாது. அவர் எவ்வளவுதான் தூக்கி அவர் கையிலே நம்ம சுமந்து கொண்டு போனாலும் நாம் அப்படியே தான் இருக்கும். ஆனா என்ன சொல்லுவோம்? கடவுள் என் மேல எந்த அக்கறையும் இல்லாம இருக்கிறார், அவர் கண்டுக்க மாட்டார், நான் ஜெபிக்கிறதை கேட்க மாட்டார். நம்ம எனக்கு வைக்க விரும்பல. பல நேரங்களில் நம்முடைய சுமைகளை, நம்முடைய வேதனைகளை, இந்த கவலைகளை ஆண்டவன் கொடுத்து விட விரும்பவில்லை என்று சொல்றார். எல்லாவற்றையும் அவனும் கொடுத்து விடுங்கள், என் அவர் மீது கவலை கொண்டிருக்கிறார். நல்லதான் இது கேட்க, வசனம் நல்லா இருக்குது கேட்க, பேரு சொல்லணும் நல்லதா இருக்குது, ஆனா செய்யதான் முடியும். உண்மையிலே நம்ம ஆலயத்தில் இருக்கும்போது என்ன செய்வோம்? நல்லா விழுந்து வணங்கி ஆராதித்து அப்படியே மனசுருகி எல்லாம் கேட்ட உடனே ஆண்டவரே எல்லாத்தையும் ஒப்படைச்சிடணும். ஆனா இந்த ஆலயத்துக்கு வெளியே போகும்போது நீ இதெல்லாம் சரிப்பட மாட்டேன், உனக்கு இதெல்லாம் சரி வராது, இதெல்லாம் நீ நியாயம் பண்ண மாட்டேன், கூட நானே பார்த்துக்கிறேன் சொல்லிட்டு அதே சுமைகளுக்கு வெளியே போவோம். அதே பாரம், அதே சுமை, கொஞ்சம் குறையும், அதே பிரச்சனை, அதே எதிரி, அதே கவலை, நாம அப்படியானவே திரும்பி போகிறோம். ஆண்டவர் என்ன செய்வாரு? நம்மளை பார்த்து அப்படியே கண்ணை வச்சுட்டு ஆச்சரியத்தோட பார்ப்பாரு. என்ன சில பையனுக்கு, என்ன சில பொண்ணு நல்லதானே வந்துச்சு, நல்லதானே ஜெயிச்சது, சரியாதானே செஞ்சாங்க, ஆனா திரும்பி போக எப்படி செய்யறாங்க? உங்க வாழ்க்கை எப்படிதான் அப்புறம் நமக்கு ஒரு கவலை இருந்துச்சு. அப்புறம் குடும்பத்துக்கு ஒரு கவலை இல்லாம இல்லை சொல்லுவாங்க, அதெல்லாம் கவலை இல்லாம இருக்க முடியாது, கிடையாது. ஆனா சொல்றாரு, அவன் நீயாம கிடையாது, ஒருத்தர் சொல்றாரு, நீ அதை சுமத்தாதே அப்படின்னு ஆண்டோட இந்த கவலைகளை தொடர்ச்சியா நீ சுமந்து கொண்டிருக்காதே அப்படின்னு ஆண்டு இருக்கும். கவலை எல்லாருக்கும் தான் வரும், பிரச்சனை எல்லாருக்கும் தான் வரும். அவருக்கு அவன் குடும்பத்துக்கு ஒரு கவலை இருந்துச்சு. என்ன கவலை? குழந்தை இல்லை, எல்லாரும் ஆண்டவர் எல்லாத்தையும் கொடுத்தாரு. இதுக்கு முன்னாடி வசனங்களை பார்த்தீங்கன்னா சோதனை போக அந்த பக்கமா போகும்போது அரசனை எதிர்த்து போராடி சண்டை போட்டு வெற்றி கொள்கிற அளவுக்கு வந்து ஆண்டவர் வந்து பெரிய படையை கொண்டிருந்தார். ஒரு 350 பேர் தேர்ந்தெடுத்து பயிற்சி பெற்று அந்த குடும்பத்தில் பிறந்து வளர்ந்த அந்த வீரர்களை கொண்டு ஆண்டவர் வந்து விடுவிச்சு கொண்டு வருவார். அவர்தான் வந்து அவங்க அந்த மென்சரிக் என்கிற குரு பார்த்து அவரை ஆசிர்வதிப்பார். அப்படியே அப்படிப்பட்ட ஒரு பெரிய ஆளுதான் அபிராம். சும்மா பேசப்பட்ட ஆள் கிடையாது, பெரிய ஒரு டீமா இருக்கிறதான். ஆக எப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களோடு இருந்தவருக்கு ஒரு குறை, குழந்தை கிடையாது. ஆக அப்படிப்பட்ட ஒரு தகவலை வந்து அவர் குடும்பத்திற்கு கண்டிப்பா சாராவுக்கு அதிகமாக இருந்திருக்கும். அதுவரை பார்த்தீங்கன்னா நீங்க நற்செய்தியில மாதாவுக்கு எவ்வளவு கவலை, மாதாவுக்கு என்ன கவலை? மாதா மாச்சு பார்க்கறது கவலை கிடையாது. என்ன கவலை? ஆண்டவரின் சகோதரின் தனியே விட்டு விட்டான். ஆனால் பற்பல காரியங்களை குறித்து நீ கவலை. எது ஒரு காரியம், 2 காரியம் இல்லை. இங்க இருக்கிறதெல்லாம் முக்கால்வாசி நம்ம எல்லாம் மாத்தா வராது இல்லையா? யாராவது ஒரே ஒரு கவலை மட்டும் கைது பண்ணுவாங்க.
யாருமே கிடையாது. பிறப்புள்ள கவலைகளோடு தான் வந்துக்கிறாங்க. மாற்றமும் நமக்கு பெரிய வித்தியாசமே கிடையாது. ஆனா சொல்றாரு, நீ பணப்பட்டு குறித்து கவலைப்பட்டு கலந்துக்கிறான். நமக்கு அது நடக்குது. அவை அப்படிப்பட்ட ஒரு நிலையில தான் மாற்றா இருக்கிறாங்க. ஆண்டவர் அப்படிப்பட்ட நிலையில இருக்கக்கூடாதுன்னு நம்புறாரு. ஆபிரகாம் குடும்பத்திற்கு அந்த கவலை போக்குவதற்கான ஆண்டவர் 3 கட்டளை இறங்கி வருவதை பார்க்கிறோம். சாதாரண மனிதர்கள் போலதான் வராங்க. ஆனா இப்படி ஆபிரகாம் கண்டுகொள்கிறார், ஓடி போறாரு. நீங்க வீட்டுக்கு வந்து நீங்க வாங்க, விருந்தோம்பல் செய்யறாரு, உணவு படைக்கிறாரு. அவர் அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதமான காரியத்தை செய்து பெரிய ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்கிறார். ஆபிரகாம் கண்டு கொள்கிறார். நீங்க வந்து எங்க அடியார் வீட்டுக்கு வந்திருக்கீங்க, கடவுளை பிரசன்னத்தை கண்டு கொள்கிறார். சாதாரண மனிதன் தான் இருக்கலாம், பிரச்சனை இல்லை. அவர்களிலே கடவுளுடைய பிரசன்னத்தை காண்கிற ஒரு பக்குவத்தை ஆபிரகாம் பெற்றிருக்கிறார். எனவே அவருடைய கடவுளை பிரசன்னமாகவே அவர் அழைத்தார். அது உண்மையிலே கடவுளுடைய பிரசன்னமாக இருந்தது, கடவுளுடைய ஆசீர்வாதமாக இருந்தது. அவர் அனைத்து ஆசீர்வாதங்களையும் பெற்றுக் கொள்கிறார். அதே போல இயேசுவும் மாதா வீட்டுக்கு போறாரு. மாதா தான் கூப்பிடுறாங்க. அவங்க அம்மா கூப்பிட்டாலுமே வாங்கி கட்டிக்கிறாங்க. அவங்க தான் கூப்பிடுறாங்க, மாணவர்கள் வாங்க, வீட்டுக்கு வாங்க. அவங்க தான் உணவு செய்யறாங்க. ஆனா இந்த பிரச்சனை எல்லா வீட்லையும் உண்டு. யாராவது சுத்தமா வீட்டில் நிறைய பேர் இருப்பாங்க, எந்த வேலையும் கொடுக்க மாட்டாங்க. அது ஆர்டர் உட்காந்து இப்போ ஆர்டர் விட்ட உட்காந்து விட பரவாயில்லை. எங்க உட்காந்துருப்பாங்க, டிவியில் உட்காந்துருப்பாங்க, சீரியல் பார்த்துட்டு இருப்பாங்க, பாட்டு கேட்டு இருப்பாங்க, இல்லை செல்போன் வச்சு நீங்க கடலை போட்டு இருப்பாங்க. இப்படிலாம் செய்யும். அப்போ உடனே என்ன ஆகுது, கோபம் பயங்கரமா நம்மளுக்கு இது குடும்பத்துல பெரிய பிரச்சனையா படிக்கும் இல்லையா? நிறைய பேர் இந்த கவலை எதுதான் இருக்குது. அவன் கொஞ்சம் கூட வீட்டு வேலை கொடுக்க மாட்டான், கொஞ்சம் கூட உதவி செய்ய மாட்டான், கொஞ்சம் கூட எனக்கு உதவி செய்யணும் அப்படி நிறைய இருக்கு. நம்முடைய பிரச்சனைக்கு ரொம்ப மாமாவோட பிரச்சனை நம்ம பிரச்சனை எல்லாம் ஒண்ணுதான் இருக்கு. ஆனா சொல்றாரு, மாமா பல வருஷத்துக்கு கவலைப்பட்டுக்காங்க, அதை நாம ஆசிரியர். ஆனா மாமா சொல்றாரு, பல வருஷத்துக்கு கவலைப்பட்டுக்காங்க. அப்ப மாதா செஞ்சது ஆண்டோட பார்வையில தப்பா இருந்துச்சா? முழுக்கான செய்தியார் பெண்களை பற்றி உயரமாய் பேசுகிறார். ஒரு நாளும் பெண்களை தரையுறைவா பேசவே மாட்டார், எடுத்து சொல்லவே மாட்டார். அப்படியாப்பட்ட நுணுக்கா மாதா நீ பலவற்றுக்கு கவலைப்பட்டுக்காங்க. மாதா வந்து கொஞ்சம் முட்டோட வந்து ஆண்டவர் சொல்வதை எழுதியிருக்கிறார். அது ஏதோ ஒரு காரியம் இருக்கு. சும்மா நிறைய பேர் பேசுவோம், இல்ல மாத்தா செஞ்சது சரியா அல்லது மரியா செஞ்சது சரியா? மரியா செஞ்சது சரியா? சரி, என்ன பொறுத்த 2 பேர் செஞ்சது சரியா? மரியா என்ன பண்ணாங்க, காலடியை அமர்ந்து ஆண்டு வாக்கு அவர் என்ன சொல்ற கேட்டுக்கொண்டிருந்தார்கள். ஏன் அதை பதிவு செய்யறாரு? அந்த காலத்துல போதகர்களுடைய காலடியை அமர்ந்து அவர் போதனை கேட்பதற்கு பெண்களுக்கு உரிமை இல்லை, பெண்களுக்கு அது கொடுக்கப்படவில்லை. வெளி உலகத்திலேயோ வெளிப்புறத்திலேயோ வீட்டிலே கூட ஒரு போதகருடைய காலடியை அமர்ந்து ஒரு சிஷியனை போல சிறனை போல நீ கற்றுக்கொள்வதற்கான உரிமை பெண்களுக்கு கிடையாது. அந்த நேரத்துல வந்து மரியா அமர்ந்து காலடியை அமர்ந்து அவர் சொல்வதை கேட்டுக்கொண்டிருந்தார் என்பது ஒரு பெரிய புரட்சி. ஆண்டவர் சமுதாயத்தை புரட்டி போடுகிற ஒரு பெரிய ஒரு காரியம். அது ஒரு நெருக்கடியை ஏற்படுத்துகிற ஒரு காரியம். பார்க்கிற கண்ணில் வந்து அப்படியே வந்து கண்ணில் பாம்பு இருக்கிற எதுக்கெல்லாம் பட்டா கூட இருக்கும். அப்படியே ஒரு காரியம் நாங்கள் செய்ய சும்மா இல்லை, நாங்கள் பதிவு செய்கிறார். காலடியிலே அமர்ந்து மரியா பேசுவதை கேட்டுக்கொண்டிருந்தார். ஒரு பெரிய காரியம். ஆனா அப்போ வந்து மாதா வந்து பரபரப்பாகி இருக்கிறாங்க. அதுவும் தப்பு கிடையாது. ஆண்டவர் வீட்டுக்கு வந்து யார் பண்ணிக்கணும்? வீட்டுக்கு வந்து யார் சோறு போடணும்? மரியா போலவே மாத்தாவும் உட்காந்துட்டாங்க. யார் சோறு போட்டு ஆண்டவர் பசிக்க மாட்டாங்க. ஒரு பசி தானே. மிக தெளிவான உண்மை சொல்றது, பாவத்தை தவிர மற்ற எல்லாவற்றையும் ஆண்டவர் நமக்கு வருந்த. வீட்டு போன என்ன கேட்டாரு? ஏதாவது வேற வச்ச மீட் கொடுத்ததா போடுங்க.
வாங்கி சாப்பிடுறாரு. அந்த ஆண்டவருக்கு நம்மளோட தான் பசி எல்லாமே. அதனால அப்ப யார் கவனிக்கிறான்? கூப்பிட்டு யாரு? ஐயா என் வீட்டுக்கு வாங்க, வீட்டுக்கு வந்து விருந்துக்கு வாங்க கூப்பிட்டு யாரு? மாப்பா. அப்ப சோறு போடணும், ஏதாவது கொடுத்துட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம்னு அதெல்லாம் அப்படியே நம்ம வந்து விருந்துக்கு கூப்பிடணும் இல்லையா? உண்மைதானே? அப்ப மாப்பா செஞ்சு தப்புன்னு சொல்ல முடியுமா? மாப்பா எது தப்பு செஞ்சுட்டா அதுவும் தப்பு கிடையாது. மாப்பா செஞ்சதும் சரிதான், மரியா செஞ்சதும் சரிதான். அப்ப எங்க பிரச்சனை இருக்குது? நம்ம அவங்க எந்த தெளிவாக ஆண்டவரை புரிந்து கொள்ள வேண்டும். நீ ஆண்டவர் சொல்றாருன்னா ஆண்டவரை பிரசனத்துல இருக்கும் பொழுதாவது நீ கவலை இல்லாமல் இருக்க வேண்டும். அது ரொம்ப முக்கியமானது. மாதவன் சொல்றாரு, நீ பொற்பட காரியம் குறித்து கவலைப்பட்டு கலந்துக்கிறான். எப்போ ஆண்டவரை கூட இருக்கிற ஆண்டவர் பிரசனம் கூட இருக்கிறது. அந்த ஆண்டவர் விஷயம் வீட்டுக்கு வந்திருக்கிறார், உங்களோட தங்கி இருக்கிறார், உங்களோட அவனமாக இருக்கிறாரு. ஆனா நீ எப்படி செய்ய? கவலையோடு செய்ய, பரபரப்பா இருக்கிற, கவலையோடு இருக்கிற. ஆண்டோடைய பிரசன்னத்திலே இருக்கும் பொழுதாவது பார்க்கல அந்த பரபரப்பு, இந்த கவலை எல்லாம் அவர் கொடுத்து அமைதியாக காட்டணும். ஆண்டவர் சொல்லுவாங்க, நீ பரபரப்பா தான் இருக்கிற. அவன் மனித மாப்பா செய்த ஒரு பெரிய ஒரு தப்பு என்னன்னா, அவன் ஆண்டவருடைய பிரசன்னத்திலே கூட ஆண்டவர் இருக்கும்பொழுது கூட உனக்கு கூட இருக்கும்பொழுது கூட அவன் கவலைப்பட்டுக் கொண்டே இருந்தார். அந்த படங்கள் போகும்போது என்ன சொல்றாரு? அவர் நல்லா ஐந்து அவர் தூங்குவார். நமக்கு அப்போ நல்லா தூங்க பிடிக்காது. அப்போ நல்லா இருந்தான் நம்மளோட நம்பிக்கையானதை பிடிக்காது. உடனே வீட்டு ஆண்டவரே நாங்கள் சாக போகிறோம், கவலை இல்லையா எடுத்து என்ன பண்ண கடிந்து கொள்வார். குறைந்த விசுவாசம் உள்ளவர்களே, ஏன்னா எனக்கு எழுப்புனீங்க அந்த குறைந்த விசுவாசம், கவலை, பயம் ஆண்டவர் பிடிக்காத காரணம், ஆண்டவர் விரும்பாத காரணம். மாத்தாதான் பிரச்சனை. அது மாப்பா செய்யறது உணவு உணவு சமைச்சதோ பரபரப்பானதோ தப்பு கிடையாது. ஆனால் மறுநையோடு கவலைப்பட்டுக் கொண்டே இருந்தார், குழந்தை கொண்டே இருந்தார், முன்முடித்து கொண்டே இருந்தார். வீட்டில் யோசிப்பாங்க, நீங்க செய்கிற காரியம், வீட்டில் சமைக்கிற காரியமாக இருக்கட்டும், அதை புரிஞ்சுக்கிற காரியமாக இருக்கட்டும், பிள்ளைகளை வந்து தயார் பண்ற காரியமாக இருக்கட்டும், அதை நீங்க வீட்டுக்கு வேலைக்கு போறது எந்த காரணம் செய்யுங்க. முன்முடித்து கொண்டே கவலைப்பட்டுக் கொண்டே குழம்பிக் கொண்டே இருந்தீங்கன்னா அது ஆசீர்வாதம் இல்லை. அது அவனுக்கு பிடிக்காது, அவனுக்கு கருவறுப்பாங்க. நீங்க தான் செய்றீங்க, நீங்க தான் கஷ்டப்படுறீங்க, குழந்தைக்குன்னே இருக்குது, அப்படியே வந்து முன்முழுத்துக்குன்னே இருக்கிறது, ஓயாம ஏதாவது இருந்து எதிர்மறையாமே பேசிக்கொண்டே இருப்பது, சகித்துக் கொண்டே இருப்பது, இது ஆண்டுகளுக்கு அருவருப்பான காரியம். அதை செய்யக்கூடாது, அதை செய்யக்கூடாது. எனவேதான் பவுல் சொல்றாரு, திருமுகம் 3:23 சொல்றாரு, நீங்கள் செய்கிற அனைத்து வேலைகளையும் மனிதருக்காக அல்ல ஆண்டவருக்காகவே செய்கிறீர்கள். உலகமாக செய்யும், மனசார செய்யும். சமைக்கிறீங்கன்னா பிள்ளைகளுக்கு கடவுள் சமைக்கிற மனசார சந்தோஷமா சமைக்கணும். வீட்டுல ஒரு வேலை செய்யறது, வீட்டுல ஆஃபீஸ்ல வேலை செய்யுங்க, அந்த கோயில ஒரு வேலை செய்யுங்க, சந்தோஷமா குணமான மகிழ்ச்சியோட ஆண்டவருக்கு செய். அதுதான் ஆசீர்வாதம். முணுமுணுத்துக் கொண்டே கவலைப்பட்டுக் கொண்டே வந்து சங்கடத்தினால மன சஞ்சலத்தோடு வெறுப்போடு நீங்க செஞ்சீங்கன்னா சாப்பாடோட விஷமா மாறு. நீங்க சமைச்சிருக்கிற சாப்பாடோட விஷமா மாறு. ஆகவே நம்ம ஆண்டுக்குள் எப்படி வாழணும்? இதான் முறை. நீ எதை செய்யலாம் மற்றதுன்னு சொல்றாரு. குழந்தைகள் 10:31 சொல்றாரு, நீங்க உண்டாலும் குடித்தாலும் எதை செய்தால் எல்லாம் கடவுளை மாற்றிக்காக செய்யும், அவருடைய மகிமைக்காக செய்யும். அப்படிப்பட்டதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. அந்த வாழ்க்கை நான் விரும்புகிறேன். எனவே என்ன வேலை செய்யலாம்? கோயில 23 உட்காரலாம், பிரச்சனை கிடையாது. வீட்டுல பரபரப்பாக வீட்டு வேலை செய்யலாம், பிரச்சனை கிடையாது. இல்ல அலுவலகத்துல வேலை செய்யலாம், பிரச்சனை கிடையாது. எங்க வேணா இல்லை, நம்ம யாருக்காக செய்யணும்? யாருக்காக இந்த வேலையெல்லாம் செய்யணும்? ஆண்டவருக்காக செய்யும், உளமாக செய்யும், மகிழ்ச்சியோடு செய்யும். ஆண்டவருக்காக செய்வதாக உளமாக மகிழ்ச்சியோடு செய்ய, அதுதான் நான் சொல்றேன். அப்ப எந்த வேலை செய்யறேன்? என்ன வேணாலும் செய்யும். ரோட்டை பெருகி போடலாம், அல்லது காமமாக இருக்கிற கழிவுகளை அள்ளி போடலாம். நீ பெரிய ஆபீசரை உட்கார்ந்து நீ வந்து உன்னுடைய பச்சை சைன் பண்ணலாம். அது ஏசியர்கள தாராளி எதுவும் பிரச்சனை கிடையாது. வீட்டுல வேலை செய்யலாம், நீ கோயில வேலை செய்யலாம்,
அது சாமியாரா இருக்கலாம், அது நீங்க மாமியாரா இருக்கலாம், பிரச்சனை கிடையாது. ஆனா செய்கிற காரியம் யாருக்கு செய்யணும்? யாருக்காக செய்யணும்? ஆண்டவருக்காக. ஆண்டவருக்காக நீங்க செய்கிற பொழுதுதான் ஆசீர்வாதப்பட்டு வரும். ஆண்டு பிரசன்னத்துல முழுமுழுப்பது அவர் இப்பொழுது அவர் இல்லாதது போலவே நாம் நடந்து கொள்வோம். வாழ்க்கையை விசுவசிக்க எல்லாம் செய்யறோம். அந்த வீட்டில் யோசிச்சு பாருங்க, கோயில் இருக்கிறவங்க நல்லா இருக்கும். வீட்டுக்குள்ள போகும்போது வீட்டுக்குள்ள காரியங்கள் உலக காரியம் ஈடுபடுறது, அந்த எம்புதான் இருக்கிறாரு, எம்புதான் பேசுறாரு, அவர் தான் வழிநடத்துறாரு, அந்த ஒரு உணர்வு, அந்த ஒரு பலம், அந்த ஒரு ஆட்சி, அந்த ஒரு விசுவாசம் நமக்கு பல நேரங்களில் இல்லாமல் போகிறது. முன்னமாக நீதிமொழி 3:6 மிக அறிவிக்கிறது, நீ எதை செய்தாலும் ஆண்டவரை மனதில் வைத்து செய். எதை செஞ்சாலும் சரி, பவுல் சொல்றாரு, எதை செய்தாலும் ஆண்டவர் மனசில் வச்சுக்க, ஆனால் மனதில் செய், அப்பொழுது அவரும் பாதைகளை செம்மையாக்குவார். அவரும் பாதைகளை வழிநடத்துவதற்கு போன என்ன செய்யணும், அவருக்கு வழி நடத்துவார். நம்மளுக்கு இல்லாததை ஆண்டு இந்த எரிவார்த்தை வழியாக இந்த ஞாயிறு என்று நமக்கு நினைவூட்ட விரும்புகிறார். நம்ம தான் கஷ்டப்படுறோம், நம்ம தான் எல்லாத்தையும் நம்ம தான் செய்யணும், நம்ம தான் எல்லாத்தையும் வீட்டில் செஞ்சுதான் இருக்கணும், அதான் அலுவலகத்தில் செய்யணும். ஆனா எந்த மனநிலையோடு செய்யணும் என்பது ரொம்ப முக்கியமானது. அவசியம் இல்லாத கவலைகளையும் கண்ணீரும் அல்லது பலதரப்பட்ட நம்முடைய எல்லா விதமான வெளியில் வேலைகள் நோய் நோக்கங்களையும் சுமந்து கொண்டே இருக்கிறோம். மனசளவுல நிறைய சுமந்து கொண்டே இருக்கிறோம். அவற்றையெல்லாம் இறக்கி வைத்துவிட்டு ஆண்டவர் பார்த்து சொல்வார், நம்மளோடு இருக்கிறார், அவர் என்னை பலப்படுத்துகிறார், அவருக்காக செய்கிறேன். இந்த உணர்வு நமக்கு நிலவங்களுக்கு இன்றைய 2ஆம் மாசத்துல இந்த திருவகம் 1ஆம் முதல் அந்த அதிகாரத்தில் வாசம். அப்போ பவுல் சொல்றாரு, உங்கள் பொருட்டு துன்புறுவதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். துன்புறுவதில் கூட மகிழ்ச்சி. நமக்கு நம்ம வீட்டில் செய்யறத வேலை செய்யலே நம்ம முன்னுக்கிறோம், புலம்புறோம். நம்முடைய காரியங்கள் நமக்காக நம்ம குடும்பத்துக்காக செய்யறது போறோம். ஆனா யாரும் பிரச்சனை இல்லை. ஆனா புலம்புகிறோம், முன்னுக்கிறோம், செலுத்திக் கொள்கிறோம். வெறுப்பு நமக்குள்ள இருக்கிறாரு. துன்புறுவதில் இவளுக்காக துன்புறுவதில் நான் மகிழ்ச்சி காண்கிறேன். அடுத்தது, கிறிஸ்துக்கு உடலாக திருச்சபைக்காக இறங்கிவிட்டார். அவர் மேலும் பட வேண்டிய வேதனைகளை என் உடலில் ஏற்றி நான் நிறைவு செய்கிறேன். எவ்வளவு திருப்தியான மனுஷன். அப்போ நம்ம துன்பத்தை கூட மகிழ்ச்சியாக மாற்றிக் கொள்கிற அந்த ஒரு டெக்னிக், அந்த உத்தி பவுல் கற்று இருக்கிறது. அவர் தெரிஞ்சிருச்சு, நாம் கற்றுக்கொள்வோம். நம்முடைய துன்பங்களை கூட, நம்முடைய வேதனைகளை கூட புலம்பி தவிப்பதனால் சரியாகாது, முணுமுணுப்பதால் சரியாகாது, அல்லது நாம் மாத்திரம் வாரி போவதனால் சரியாகாது. உதவி செய்யும், அவ்வளவுதான். கொஞ்ச நேரத்தில் உதவி செய்யும். அப்ப எது முழுமையான விடுதலை, முழுமையான ஆசீர்வாதம், முழுமையான சூழ்நிலைக்கும் எது முழுமையான வெளிநாட்டு செல்லும், அங்குக்குள் இருக்கிறோம். இந்த உணர்வுல, அந்த நம்பிக்கையில ஆழப்பட்டு இருப்பது. அப்பவனை போல எது நடந்தாலும் துன்புற்றாலும் கூட அந்த மகிழ்ச்சியோடு துன்புறுகிறேன். உமக்காக உங்களுடைய சுத்தனா நான் துன்புற தயாராக இருக்கிறான் என்று ஒப்புக் கொடுக்கிற அந்த மனநிலை, அந்த தைரியத்தோடு, அந்த நம்பிக்கையோடு, ஆழ்ந்த விசுவாசத்தோடு ஒப்புக் கொடுக்கிற அந்த மனநிலை, அதை ஆண்டவர் என்று நமக்கு எதிர்பார்க்கிறார். ஏற்றுக்கொள்வோம். அந்த இன்று நமக்கு ஒரு புதிய காரியத்தை கொடுக்கிறார். இந்த வாரமாவது முயற்சி செய்து பாருங்க. தேவையில்லாம பழகி அடுத்தவங்க டென்ஷன், அடுத்தவங்களை கஷ்டப்படுத்தி அடுத்தவங்க குறை சொல்லி விட்டுடுவோம். எது செஞ்சாலும் நல்லது, உங்களுடைய விருப்பமா நான் செய்கிறேன். இன்று இது நடக்கிறது, அது உங்களுடைய விருப்பம். சுத்தாண்டு முயற்சி கொள்கிறேன், மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்கிறேன், நான் மகிழ்ச்சியோடு செய்கிறாண்டவர், உமக்காக ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவர் என்று சொல்லி ஒப்பு கொடுங்க. பெரிய ஆசீர்வாதங்களை அவன் கண்டுபிடிப்பார். அவர்களுக்கு மட்டும் இல்லை, நமக்கு பெரிய ஆசீர்வாதங்களை, பெரிய தடைகள் நீக்கி ஆசீர்வாதங்களை கொடுத்து வழி நடத்துவார். ஆமாம்.
ஆண்டவனுடைய தேவைகளை சந்திக்கின்றார். அவருடைய தேவைகளை சந்திக்க அறிவிருக்கிற ஆண்டவர் நம்முடைய ஜெபங்களை கேட்டு அவற்றை நிறைவு செய்கிற நம்பிக்கையோடு நம்முடைய தேவைகளுக்காக இருக்குமாறு சந்திப்போம். உங்கள் பதில், ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்கிறோம். வாக்குறுதி தருபவராம் இறைவா, முற்காலத்தில் இறைவாக்கினர்களின் வழியாக நீர் செய்த அனைத்து வியத்தகு செயல்களை நினைத்து கூர்ந்து திரு அவை புதிய ஆற்றலோடு அனைத்து மாந்தருக்கும் உன் இறையரசை வழங்கிட தேவையான ஞானத்தை நிறைவாக பொழிந்திட வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். அன்பே உருவான இறைவா, திருத்தோம்பல் என்பது முழு இதயத்தோடும் முழு உள்ளத்தோடும் முழு ஆற்றலோடும் முழு மனதோடும் செய்யப்படும் ஒரு செயல். இந்த நான்கில் ஒன்று தவறினாலும் விருந்தினர் முகம் சுளிக்க வாய்ப்புண்டு என்பதை உணர்ந்து எங்களை நாடி வரும் எங்கள் உறவினர்களையும் விருந்தினரையும் அன்புடன் மகிழ்ச்சியுடன் நடத்தி செல்ல தேவையான பரந்த மனிதனை அருளுமாறு இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். நல்வழி காட்டுபவராம் இறைவா, உமது இறைவாக்கிலே அறிவிக்கவும் கேட்கவும் தடையை ஏற்படுத்தும் அமைப்புகள் உலகிலிருந்து மறையவும் நற்செய்தி கொலைக்கு இடர்களாக செயல்படும் மனிதர்கள் மனம் திரும்பவும் வரம் அருள வேண்டும் என்று உண்மை மன்றாடுகின்றோம். அமைதி அளிப்பவராம் இறைவா, என் இலங்கையில் உண்மை அதிகமாக தேடவும் இறையரசின் மதிப்பீடுகளை கணக்காக்கி தங்கள் வாழ்வால் கிறிஸ்துவுக்கும் சமூகத்திற்கும் சான்று பகிர்ந்திட தேவையான அருளை பொழிய வேண்டும் என்று இறைவா உண்மை மன்றாடுகின்றோம். குடும்பங்களின் பாதுகாவலனை இறைவா, என் குடும்பங்களில் உள்ள என் பெற்றோர், பெரியோர், நண்பர்கள், உறவினர்கள் அனைவரும் சமாதானத்தோடும் ஒற்றுமையோடும் பிரிவினைகள் கருத்து வேறுபாடுகள் இல்லாமல் வாழ தேவையான அருளை பொருள் வேண்டும் என்று இறைவா உங்களை கொண்டாடுகிறோம்.
குறிப்பாக நம்முடைய கவலைகளே, நம்முடைய வேதனைகளே ஆண்டவரத்தில் ஒப்புக் கொடுப்போம். இன்னும் சிறிது நேரத்தில் நம் காணிக்கை ஒப்புக் கொடுக்கிறோம். நம் சார்பாக அப்பரச காணிக்கைகள் ஆண்டவருக்கு ஒப்புக் கொடுக்கப்பட இருக்கிறது. அதில் நம்முடைய வழிகளை, வேதனைகளை, நம்முடைய துன்பங்களை, துயரங்களை, நம்முடைய முணுமுணுப்புகளை, நம்முடைய இயலாமைகளை, பலவீனங்களை, நம்முடைய எல்லா விதமான காரியங்களையும், கவலைகளையும், கண்ணீரையும் சேர்த்து கொடுப்போம். எதுவும் வீணாய் போகாதபடிக்கு ஆண்டவர் அதை நிவர்த்தி செய்து நம்மை ஆஸ்வதிக்கும்படிக்கு அவரால் கிடைத்த ஆசிரியத்தோடு நாம் பெற்றுக்கொள்ளும்படியாக அனைத்துமாய் சேர்த்து நாம் இந்த பிரசங்களோடு ஒப்புக் கொடுப்போம். குறிப்பாக நம்முடைய எல்லா வகையான முன்முகத்தல்கள், உடம்புகளெல்லாம் ஆண்டத்தில் ஒப்புக் கொடுத்து கொண்டாடுவோம். இந்த நாட்டிலே ஆண்டவர் கிறிஸ்து வழியாக நாங்கள் உம்மை கொண்டாடுகின்றோம். ஆமென். உள்ளதை கண்டே இறைவா, உன்னை உலகே கண்டா. உள்ளதை கண்டே இறைவா, உயர்கனியா தோழனாரோ. உள்ளதை கண்டே இறைவா, உன்னை உலகே கண்டா. உள்ளதை கண்டே இறைவா, உயர்கனியா தோழனாரோ. ஆனந்தியந்தது பரிசிய நுழைஞ்சி அறிவொரு பெரும் துதிப்பு. ஆனந்தியந்தது பரிசிய நுழைஞ்சி அறிவொரு பெரும் துதிப்பு. அனசம் ஒழிந்தது கனி ஒளி ஒழித்தது, அது ஒரு கதிர்விழிப்பு. உள்ளதை கண்டே இறைவா, உயர்கனியா தோழனாரோ. ஆனந்தியந்தது பரிசிய நுழைஞ்சி அறிவொரு பெரும் துதிப்பு. ஆனந்தியந்தது பரிசிய நுழைஞ்சி அறிவொரு பெரும் துதிப்பு. அனசம் ஒழிந்தது கனி ஒளி ஒழித்தது, அது ஒரு கதிர்விழிப்பு. சகோதர சகோதரிகளுடன் எழுதமான படி எல்லாம் உள்ள தந்தையாம் இறைவனுக்கு ஈசனாகும்படி கொண்டாடுங்கள். மகிமைக்காக
மற்றும் அடியார்களும் சிறப்பு வழியிற்று அது அனைவரும் மீட்புக்கு பயன்பட செய்திருந்தீராக. எங்கள் நடவராக கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். உங்களோடு இருப்பாராக. தீங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவதே மெய்யாகவே தகுதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். நீரிலும் உலகத்தை படைத்தி காலத்தின் மாற்றங்களையும் முறைப்படுத்தி உமது சாமி மனிதரை உருவாக்கி இவ்வளவு வியத்தகு பொருட்கள் எல்லாவற்றையும் அவர்களுக்கு பணியவை அவர்கள் படைப்பில் அனைத்தையும் உம்பதியாய் ஆட்சி செலுத்தும். உம் செயல்களை மேன்மை கண்டு உம்மையுடையதாக புகழ்ந்தேற்றவும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக செய்யவே. ஆகவே நாங்கள் வானதோத புனிதர் அனைவரோடும் சேர்ந்து உம்மை புகழ்ந்து அக்களித்து பாடுவதாவது. தூயவருக்கு அழைத்து போற்று அவருடைய ஆவியை பொழுது நிலைகளை மேம்படுத்த வேண்டும். இவ்வாறான இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமாம் எங்களுக்கு மாறுபடுமாக. அவர் பாடுகள் உலங்கணிந்து தம்மை கையளித்தோ அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தியதை விட்டு தம் சீடருக்கு அளித்தார். அனைவரும் இதிலிருந்து பெற்று உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல்.
தூய்மெடுத்து மீண்டும் அங்கு நன்றி கூறி தாம் சிலர் கழித்து அனைவரும் பெற்று வருகின்ற புதிய உடன்படிக்கைக்குரிய இல்லத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும் இறையின் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள் வாழ்த்து நோக்கத்தை வெளிப்படுத்தினத்தில் கொடுக்கின்றோம். உன் திருமணம் கொள்கையை தகுந்தவர்களை நீச்சுப்படியை நோக்கி நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவனுடைய ரத்தத்தில் பாவப்படுகின்றன ஆமையாரோடு சேர்க்க வேண்டும் என தாழ்மையுடன் கொண்டாடுகிறோம். நடுவை உடனுக்கு வரவேற்கும் அதற்கு நாம் எழுதிய கொள்கிறோம். எங்கள் திருத்தந்தையிலேயோ உங்களுடைய பெயராய் எல்லா நாமை நிறைவேற செய்கிறோம். மேலும் இன்றும் எதிர்நோக்குடன் தூய்மைப்படும் எங்கள் சகோதர சகோதரிகளை இறந்தோரை இறக்கத்தோடு கொண்டு முதல் திரும்ப ஒளி நீச்சலிடும் என் அழகில் பிறக்குமாய் கடவுளின் கண்ணித்தாயான புனித மரியா அது கடவுளான ஒரு யோசேப்பு புனித திருத்தூதர்கள் உலகில் ஒவ்வொருவராயிருந்தோம் என் பாதுகாப்பு லூக்கா ஆகிய அனைவருடன் நான் இடைவாழ் பங்குடன் பகுதி பெற்று திருமணம் இயேசு கிறிஸ்து வழியாக இப்பொழுது மரமர மை கொண்டாடுகிறோம். எல்லா புகழும் மாட்சியும் ஒளியதே. ஆண்டவரின் எப்பொழுதும் நம்மீது அக்கறையை கவனித்துக் கொண்டு கடவுளாக இருக்கிறார். சுமை சுமந்து சொல்லிருக்கோம் அவர் சொல்லுகின்ற மிக எளிமையான காரியங்கள் என்றுதான் மனத்தாழ்மை, கணிதம், இது ரெண்டும் பெற்றுக்கொள்ளுங்கள். அதுதான் என்கிட்ட நான் மனத்தாழ்மையும் கழிவுபடமாக இதை நீங்க கற்றுக்கொண்டீங்கன்னா ஒரு சுமை எளிதாக இருக்கும், இந்த மாணவி எளிதாக இருக்கும், கஷ்டம் எளிதாக இருக்கும், இந்த எல்லா பிரச்சனையும் எளிதாக மாறும். நீ அனைத்தையும் ஆண்டவருக்காக ஒப்புக்கொடுப்பார். அவை தாழ்ச்சியோடு ஆண்டுடைய தலைமையை ஒப்புக்கொடுப்பதுதான் ஆசீர்வாதம். ஆகவே நாம் ஆண்டவருடைய நினைவை, அவர் இறக்கத்தை, அவருடைய அந்த ஒரு தாழ்ச்சியை பெற்றுக்கொள்வதையாக கரங்களுக்கு முன்னாடுவோம். நாங்கள்
அமைதியை கனிவுடன் உண்டாகும். உமது இரக்கத்தோடு நாங்கள் பாவத்தில் எப்போது உதவி பெற்று யாதொரு கடற்கொள்ளி நடமாகி இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேருந்ததற்காகவும் மீட்பராம் இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். கிறிஸ்துவே அமைதியுடன் கொண்டு செல்கிறேன். என் அமைதியுடன் அளிக்கிறேன். திருத்தூர்களை பாவங்களை பாராமல் முத்துராவின் நம்பிக்கையை நோக்கி புது திருமணத்திற்கு ஏற்பதற்கு அமைதி ஒன்றுமே அளித்திருக்கிறார். என்னிடம் வாழ்ந்து ஆட்சி செய்கிறவர் நீங்களே. ஆகிய அமைதி என்றும் உங்களோடு இருப்பதாக. ஒருவருக்கு நடைபெறும் அமைதியை கலந்துவோம். நம்முடைய கவலைகளை சுமக்கிறோம், நம்முடைய கவலைகளை தீர்க்கிறோம், நம்முடைய கவலைகளுக்கு வந்துட்டு நம்மை குணப்படுத்துவோம். இவரது அனைத்தையும் ஒப்படைத்து விட்டு அமைதியோடு வாழ விரும்புவர்கள் பெயர் பெற்றோம். இருந்து கிடைக்க பெற்ற நம்மளும் பெயர் பெற்றோம். நாட்டினை வாழ அளிப்பதாக.
அறிவிப்புகள். இன்று ஆண்டின் பொது காலம் 16ஆம் ஞாயிறு. சென்ற வார ஞாயிறு காணிக்கை ரூபாய் 1,13,000. உண்டியல் காணிக்கை ரூபாய் 44,500. இன்றைய நாளில் வழிபாடுகளில் நம்முடைய பங்கிலே புதிதாக உருவாக்கப்பட்டுள்ள பங்கு அருள் பணி பேரவை, பங்கு பேரவை உறுப்பினர்கள் சிறப்பித்தார்கள். அவர்களுக்கு அது வாழ்க்கையில் செல்லும்படி அப்போது கேட்டுக்கொள்கிறோம். வருகின்றமான ஞாயிறு வழிபாடுகளை சிறப்பிப்போம். லூர்து மாதா அன்றைய சார்ந்த மக்கள் அங்கே வழக்கம்போல் நம்முடைய பங்கிலே நடைபெறுவோர் நடைபெற்று கொண்டிருக்கிறது. பிள்ளைகளுக்கான வகுப்புகள் மற்றும் திருப்பலி தொடர்ச்சியாக நடைபெறுகிறது. அங்கே பூசல் நெச்சோடு ஈடுபட்டது. அதோட பிள்ளைங்களை கல்யாணத்துக்கு கூப்பிட்டு வந்தால் போதும் அப்படின்னு நினச்சிட்டு விட்டுறாதீங்க. திருப்பி சொல்றேன், பிள்ளைகள் உங்களோட இல்லை கடவுளோட இல்லைன்னா அது காரணம் மட்டும்தான். நீங்க இப்படி அவங்கள வளர்க்குறீங்களோ கொண்டு வரீங்களோ நான் பொறுத்துதான். எனவே மீண்டுமாக ஆண்டவர்கள் நம் பிள்ளைகள் வளர தொடர்ந்து பிள்ளைகளை உற்சாகப்படுத்தி ஆண்டவர்களை ஈடுபடுத்தி செய்ய நம்மை அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். புதிதாக பங்கு உறுப்பினர்களெல்லாம் பேசலாம். படிக்கிற வரிசையாக மக்களை பார்த்தா வேணும். பங்கு பெரிய உறுப்பினர்கள் யாரும் தெரிஞ்சுக்கணும். அதுக்காக அந்த நம்பிக்கையும் தெரியும், நமக்கு யாரும் தெரியாது இல்லையா. இவங்க தான் நம்மளுடைய அன்பியங்களிலும் பக்த சபையை தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிற புதிய பங்கு பெறவை உறுப்பினர். அவர்களுக்கு வாழ்த்துக்களை சொல்லுவோம். பாராட்டுகள், வாழ்த்துகள். அதாவது நம்முடைய திருச்சபை
வந்து இவங்களுக்கு புதிதாக கொடுத்த பேரு அருள் பணி பேரவை. அப்போ அருள் நிறைய இருந்ததான் வரணும். அப்போ அருள் இருந்தால் தான் அதில் கொடுக்க முடியும். அருள் பணி பேரவை முன்னாடிலாம் பங்கு பேரவைன்னு சொல்லுவோம். இப்போ வந்து பாஸ்டல் கவுன்சில், பாரிஷ் பாஸ்டல் கவுன்சில், அருள் பணி பேரவை அப்படின்னு சொல்றாங்க. அங்க இருக்க எல்லாரும் அருளால் நிரப்பப்பட்டு அந்த அருள உங்களுக்கு எல்லாம் கொடுத்து இந்த பங்கை வளப்படுத்தணும். இந்த பங்கு இன்னும் அதிகமா அவர்களும் கொடுவையிலும் ஆண்டுடைய ஆசிரியர் வளர்க்கணும். அதற்காக நாம் இவர்களை உங்கள் அனைவரும் சார்பாக வாழ்த்துகிறோம், பாராட்டுகிறோம். அவருடைய பணி சிறக்க அவர்களுக்காக கண்டிப்பாக நாங்கள் திருப்பி நம்ம ஒத்துழைப்பை கொடுப்போம். அவர் இன்னொரு ஒரு முறை எல்லோரும் அவர்களை கைத்தட்டி உற்சாகப்படுத்தி அவர்களை ஆண்டவர்கள் நிறைவாக ஆசீர்வதிக்கணும். குறிப்பாக குடும்பத்தை நிறைவாக ஆசீர்வதிக்க தெரிஞ்சுப்போம். ஏன்னா இவங்களாம் உள்ள வேலை செய்யணும், வீட்டில் இருக்கிறவங்க உள்ள வேலை செய்யணும். அவங்க வெட்டி அடிச்சாங்கன்னா இவங்க வெட்டிப்பாங்க. அங்கே அவங்க கொடுக்குற உற்சாகம் நிச்சயமா இவங்களுக்கு தேவையாக இருக்கும். அங்கே குடும்பத்தை முழுவதும் ஆண்டுவதற்காக ஆசீர்வாதமாக இருக்கக்கூடியாக நாம் திருப்பிக்கிறோம். அப்படியே வந்து பேரை மட்டும் வாசிக்கிற இருக்கிறவங்களோட கை போர்ஸ் ஆப்ஷன் லூக்மதான் வந்து ஆம்புலன்ஸ் ஆரம்பமானவர்கள் அதான் இருக்கமா அப்படின்னு ஆரம்பமானவர்கள். அது ஜூடா மீன்ஸ் அவர் இல்லை, எதாமோஸ் கம்மி அவங்க இல்லை, எல்லாம் அப்போ பேட்ரிக் சுரேஷ் அதுக்காக அவருடைய ஃபாத்திமா ஹேமா ஓகே சார் அவர் ரோசா மிஸ்டிகா அவங்க சான்சனி அதுக்கு இன்ஃபென்டிஸ் குழந்தை சார்பியோ அடுத்ததாக ஜான் பிரிட்டோ அவங்க செல்வராஜ் அடுத்ததாக அவங்களுடைய பெருமைகள் மேமிஸ் ரெஜினா அடுத்ததாக சென்ட் பால் மியம் ஜோசப் எஸ்ஆர் அடுத்தது செயின்ட் ஆஃப் ஜீசஸ் மார்டினா அடுத்ததாக அவங்களுடைய இஸ்லாமிக் கன்ஸ்ட்ரக்ஷன் மரி ஜோசப் சென்ட் பீட்டர் அரவிந்த் ஆத்தர் ஓகே சென்ட் லூக் ஷீபா ஐசக் சென்ட் தாமஸ் ஞான பிரகாசம் அடுத்த சென்ட் ஜோசப் ஏஎம் செல்வராஜ் ஆண்டனி டிஜே எம் கிருஷ்ணன் சென்ட் ஃபாஸ்டினா எஸ் ஜான் அவருடைய ரோசரி மரிய ஜேசுதாசன் சென்ட் செபாஸ்டின் ஆண்ட்ரோ ஆரைக்கோதி அவருடைய ஃபெடரேஷன் ரீட்டா ரோசி மதர் தெரேசா மியோன் எஸ் நைஸ் சென்ட் ஜேம்ஸ் ஐயன் கிளமென்ஸ் வில்லியம்ஸ் குவாயர் அந்த பொறுப்பாக அதன் பிரதிநிதியாக பிரிச்சோம். இளைஞர்கள் பொறுப்பாக லெனி ஆவில் மரியாதை பிரதிநிதியாக சின்னப்பராஜ் மின்சத்தை போல் ரசல்ராஜ் அவர்களோடு கூட வந்து பணி பொறுப்பு அடிப்படையில் வந்து அருட்சகோதரி ரீத்தம்மா அவங்க அருட்சகோதரி வெரோனிகா மேரி இவர்கள் தான் வந்து இந்த பங்கு பெறையுடைய புதிய உறுப்பினர்கள். இதுக்கு இன்னும் கொஞ்சம் நாமினேட்டட் மெம்பர்ஸ் சேருவாங்க. அது பிறகு அவர்களுக்கான தேர்தல் அவர்களுடைய பொறுப்பாளர்கள் தேர்ந்தெடுப்போம். அவர்களுக்கு பிறகு நாங்கள் அறிமுகப்படுத்துகிறோம். அவங்க இப்போது இவர்களெல்லாம் சேர்ந்து அவருடைய இந்த பிரசனத்திலே அவர்களுடைய அந்த அவருடைய பீடத்திற்கு முன்னால் திரும்பிங்க உறுதிமொழி எடுத்துக் கொள்வார்கள். இந்த பங்கு பேரவை ஆண்டுக்கு முன்னாடி நீங்க வாக்கு கொடுக்குறீங்க. அந்த வாக்குறுதி வாழ உங்களுடைய கைகளை நுழைச்சு ஆண்டுக்கு வாக்கு கொடுத்து இந்த வாக்குறுதிகளை புதுப்பித்துக்கிறோம். நாங்கள் கொடுத்துள்ளோம். பங்கு பேரவை உறுதிமொழி தொடர்ந்து அப்படி திரும்பி சொல்லுங்க. பங்கின் உறவை வெளிப்படுத்தும் பங்கு பேரவைக்காக என்னை அர்ப்பணிக்க வாக்களிக்கிறேன். அன்பு, நீதி, அமைதி, சமத்துவம், சகோதரத்துவம், ஒற்றுமை என்ற இறையாட்சி மதிப்புகளின்படி பங்கு குடும்பங்களை உருவாக்க உழைத்திடுகிறேன். திருச்சபையின் சாட்சிய வாழ்வை ஏற்று பேராயரின் ஆணைக்கும் பங்கு தந்தையின் ஆலோசனைக்கும் முதலிடம் தந்து முழுமையாக நடத்துகிறேன். பங்கு பேரவையில் இணைந்திருப்பது என் கடமை. அதை பொது நலனுக்காக கட்டமைப்பது என் உரிமை என்பதை முழு மனதோடு ஏற்றுக்கொள்கிறேன்.
பங்கின் ஒற்றுமைக்காக கன்னடமின்றி ஆர்வத்துடன் என் அழைப்பின் மேன்மையை உணர்ந்து செயல்படுவேன். இதுவே இறை திட்டம் என்று உணர்ந்து இறைவன் திருமுன்னிலையில் காட்சியோடு உறுதிமொழி அளிக்கின்றேன். ஆமென். மீண்டும் ஒரு முறை உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள், சுபங்கள், ஆசீர்வாதங்கள். ஆண்டவர்களை சிறந்த கருவிகளாய் பயன்படுத்தி இந்த இறை சமூகத்திற்கு உங்களை நல்ல முறையில் பயன்படுத்துவாராக. இருப்போம். திருச்சபம். மக்களுடன் கனிவாய் நல்கியிருக்கமை வேண்டுகின்றோம். பழையிலிருந்து வாழ்ப்பதை நிலைக்கிறவர் கடந்து செல்ல செய்வீராக. எங்கள் ஆண்டவராக கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர்களோடு இருப்பாராக. இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியானவர்களை ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழ்வோம். திருப்பணி நிறைவேற்றது. இன்று